Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. This is Kamala Kannan. Today we are going to discuss about mutual fund houses and category returns. In Indian marketsல பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து டோட்டலா வந்து 45 fund houses இருக்கு and approximately 2000 number of schemes வந்து இந்த fund housesல இருக்கு. Now we are going to see about what are all the fund houses and the top 10 fund houses available. So இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னா மொத்தம் டாப் 10 ஃபண்ட் ஹவுசஸ் டீடைல்ஸ் வந்து இங்கே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து 1992 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் இன் இந்தியா. இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 80 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு அண்ட் டோட்டல் அசட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து 9,90,000 and 90 crore இந்த ஃபண்ட் ஹவுஸ்னுடைய டோட்டல் அசட் வேல்யூ. தென் next one is ICICI Prudential Mutual Fund. This one is established in 1993. Again, this is also joint venture in India. Totally in the fund house வந்து 124 schemes are available. The fund asset value, total asset value is 7,77,436 crores. The third one is HDFC Mutual Fund. This is established in 1999. Again, joint venture Indian. Total number of schemes available 92. The total asset value of this particular fund house is 6,76,798 crore rupees. Then the fourth one, Nippon India Mutual Fund. This is established in 1995. This is an Indian private type fund. There are totally around 99 schemes are available. The total asset value of this fund is 4,86,805. Then fifth one, Kotak Mahindra Mutual Fund, established in 1994, Indian private one, and the number of schemes 84, and the total asset value is 4,21,848 crore rupees. So like that, Aditya Birla Sun Life Mutual Fund இருக்கு, UTI Mutual Fund, Axis Mutual Fund, Mirae Asset Mutual Fund, DSP Mutual Fund. So in that இதெல்லாம் தாங்க top 10 mutual funds and number of schemes, then total asset value. பேரலா நீங்க வந்து மற்ற அதர் ஃபண்ட்ஸ் ஹவுசஸ், அதாவது பேலன்ஸ் இருக்கிற 35 ஃபண்ட் ஹவுசஸ், அது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, எந்த மாதிரியான ஃபண்ட் டைப்பு, ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுசஸ்லேயும் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதனுடைய டோட்டல் அசட்ஸ் வேல்யூ நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோதிலால் ஓஸ்வால், பரோடா பிஎன்பி, எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட், ITA Mutual Fund, JM Financial Mutual Fund. I think this is the last page. So Grow Mutual Fund, IFCL Mutual, Shriram Mutual and Old Bridge Mutual Fund. So இது வரைக்கும் வந்து டோட்டலாக வந்து 45 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ். அதை இந்த ஃபண்ட் ஹவுசஸ் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபண்ட் ஹவுசஸ்லேயும் இருக்குது அண்ட் டோட்டல் அசட் வேல்யூ ஆஃப் த ஃபண்டு அப்படி எவ்வளோன்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் அந்த கேட்டகரி வைஸ், அதாவது மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் இதில் பார்க்குறப்போ. ஸோ இப்போ 1 year ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதாவது டாப் 5 வந்து ரீட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு வந்து மிட் கேப் கேட்டகரி. இதில் வந்து டோட்டலாக வந்து 29 ஸ்கீம்ஸ் வந்து கேட்டகரி ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயருக்கு வந்து 50.46% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ க்ரோத் ஆஃப் 100ன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து 150.46. இந்த 29 ஸ்கீம்ஸில் பெஸ்ட் ஃபண்டு
அதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயரில் 70.70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒஸ்ட் ஃபண்டு எடுத்தீங்கன்னாக்கா அதுலேயே வந்து இந்த 29 ஸ்கீம்ஸில் வந்து மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 34.31% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரா ஃபண்டு, இது வந்து மொத்தமாக வந்து 3 ஃபண்டு அவைலபிள் இருக்குது. இதனுடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 49.17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஃபண்டு வந்து 53.37% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒஸ்ட்டாக இருக்கிற ஃபண்டு வந்து 43.16. இந்த தேர்டு கேட்டகரி வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு, டோட்டலாக 28 ஸ்கீம்ஸு. இதுக்கு உண்டான கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 47.95% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. இதில் வந்து பெஸ்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா 78.54% பெஸ்ட் ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுலேயே வந்து ஒஸ்ட் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 35.14%ங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நம்ம 3 இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து we will see that. ஸோ 3 இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்னில் எடுத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேட்டகரி வர்றது வந்து இதில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு. அகெயின் 28 ஸ்கீம்ஸு. இதில் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 26.26% கொடுத்துருக்கு. பெஸ்ட் ஃபண்டு வந்து 32.61% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒஸ்ட் ஃபண்டு வந்து 16.82. தென் த செகண்ட் கேட்டகரி அகெயின் ஃபார் இன் 3 இயர்ஸ் ஆல்சோ கான்ட்ரா ஃபண்டு தான் வந்து நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து டோட்டல் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்கீம் இருக்குது. ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 25.53% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஃபண்டு வந்து 29.07% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒஸ்ட் ஃபண்டு வந்து 22.69. அண்ட் டாப் 3ல வந்து தேர்டு கேட்டகரியாக வர்றது வந்து மிட் கேப் ஃபண்டு. ஸோ டோட்டல் ஸ்கீம்ஸ் வந்து 29 ஸ்கீம்ஸ் வந்து இதுக்கு உண்டான கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 24.74% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் பெஸ்ட் ஃபண்டு வந்து 39.37% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒஸ்ட் ஃபண்டு வந்து 15.48% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபார் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா the top one is small cap fund. இதில் வந்து 28 ஸ்கீம்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இதனுடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 34.35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேறஸ் இதில் பெஸ்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 50.20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேறஸ் ஒஸ்ட் ஃபண்டு வந்து 25.16%. அண்ட் செகண்ட் கேட்டகரி மிட் கேப் ஃபண்டு. இதில் வந்து டோட்டலாக வந்து 29 ஸ்கீம்ஸ் இருக்கு. இதனுடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 29.88% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. இதில் வந்து பெஸ்ட் ஃபண்டு வந்து 39.48% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒஸ்ட் ஃபண்டு வந்து 23.78% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. தென் தேர்ட் கேட்டகரி கான்ட்ரா ஃபண்டு. இதில் வந்து டோட்டலாக 3 ஃபண்டு இருக்குது. இதனுடைய கேட்டகரி ஆவரேஜ் வந்து 28.18%. அண்ட் பெஸ்ட் ஃபண்டு வந்து இதில் 33.14% கொடுத்துருக்கு. ஒஸ்ட் ஃபண்டு வந்து 25.01%ங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்து நீங்கள் எந்த ஃபண்டு கேட்டகரி வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். I hope this video is giving some useful information to you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ்.